கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமா? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே. எத்தனை நன்மைகள் என் வாழ்க்கையில செஞ்சாருன்னா கொஞ்சம் இல்லைங்க, கொஞ்சம் இல்லை, ஏராளம். காரணம் ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டார், என் கூடவே இருக்கிறார். எனக்கு எந்த கவலை இல்லை. பாட்டு பாடுறோம், என்ன பாடுறோம்? என் கூடவே ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது, என் பக்கத்தில ஓ இயேசுவே, நான் உம்மை விட்டு வாழ முடியாது. பாட்டு பாடுறோம். பைபிள் வந்து படிக்கிறீங்க, நீங்க ஜெபம் பண்றீங்களா? இதெல்லாம் வந்து செஞ்சாதான் அந்த பாட்டு பாடணும், இல்லன்னா பாடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நானு தெரிந்து கொண்டேன். அது கீழே இருக்குது, என் நாமத்தினால நீ பிதா கிட்ட எது கேட்கறியோ அது ஆண்டவர் கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. யாருடைய பேர்ல கேட்கணும்? யாருடைய பேர்ல கேட்கணும்? எந்த பேரு? இயேசுவின் பேர்ல கேட்கணும். ஒருத்தர் பண்றாங்க ஜெபம் இயேசு நாமத்தாலே, ஆமென். என்ன அர்த்தம்? யாருக்கு சொல்ற? என்னது அதுக்கு அர்த்தம் இருக்குதா? இயேசுவின் நாமத்தாலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென் அப்படி சொல்லணும். அல்லேலூயா. இயேசு நாமத்தாலே சுவாமி அப்படின்றாங்க. தப்பு தப்பு. இயேசுவின் நாமத்தாலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென் என்ன அர்த்தம்? அப்படியே நடப்பதாக. இயேசுன்ற பேர்ல கேட்கிற பிதாவே எனக்கு அற்புதம் பண்ணணும்னு அர்த்தம், எனக்கு உதவி பண்ணும் அப்படின்னு அர்த்தம். இயேசுவின் நாமத்தினால என்ன இயேசுதான் உன்னை என்ன பண்ணாரு? அழைச்சார், தெரிந்து கொண்டாரு, அவர் பிள்ளையா மாத்தினாரு. அவருடைய பேர்ல எல்லாமே கேட்கணும். நம்ம இயேசு பேர் இல்லைன்னா பேய் கூட பார்க்காது. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இயேசு பேரு சொல்லாம உனக்கு வியாதி கூட நல்லா ஆகும். அல்லேலூயா. இயேசுன்ற பேர் வாயில வரணும்.